இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போங்க. சார், யாரு நீங்க? என்ன வேணும்? ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்க சார். இல்ல, இந்த 3 நாளைக்கு முன்னாடி இந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் இந்த கேமரா வெளியே இருக்கு பார்த்தேன். அது மட்டும் வேணுங்க. யார் சார் நீங்க? போலீஸா? இல்ல இவரு இல்ல போலீஸ் கிடையாது, எம்எல்ஏ பையன். சரி சார், தரேன். டைம் என்ன இருக்கு? Time நீங்க ஆங்க, அம்மா நீங்க வீட்ல time டிராப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தானே போனீங்க நீங்க? ஆமா, நம்ம கிளம்புது ஒரு 9, 10, 10:30. சரி, ஒரு 10:30ல இருந்து ஒரு 12, 1 மணி வரைக்கும் கொடுங்க சார். சரி மேடம், ஃபோன் கொடுங்க சார். இந்தாங்க சார். நீங்க போங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயோ, பாத்தீங்களா, நம்மள யாருன்னே தெரியாது. பொம்பளை கஜினி போல் இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுவோமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பேசணும்? எதுவா இருந்தாலும் கிளினிக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். அங்கதான் போனோம். நீங்க லீவு போட்டீங்கன்னாங்க, அதான் இங்க வந்துருக்குறோம். சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? என் சிஸ்டர் தீபா குழந்தை பிறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப மாத்திரை கொடுத்தீங்கல்ல, என்ன மாத்திரை கொடுத்தீங்க? அது வந்து குழந்தை இல்லைன்னு தானே அவங்க வந்தாங்க. அதுக்கான மெடிசனை தான் நான் கொடுத்துருக்கேன். ஏய், ஐயோ மேடம், அடிச்சு கிடிச்செல்லாம் வச்சிடாதீங்க. போலீஸ் ரிலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாதீங்க. பாவம், வாழ்க்கையே போயிடும். பாவம், டாக்டர் இல்ல, அவங்களும் அந்த இடத்துல வச்சுக்க மாட்டாங்க. நல்ல பொண்ணு. சொல்லுமா வெற்றி, அந்த போட்டோவை காமிங்க. இவன் தானே அது? ஒன்னதாமா கேக்குறேன், இவன் தானே? இவருதான். நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு வெற்றி. இது லேஸ்ல விடக்கூடாது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மறுபடியும் அவன் போன் பண்ணனா எங்ககிட்ட நீ சொல்லணும். சரிங்க சார். பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்லன்னு வச்சுக்க, அவளை சொல்லிடுறேன் சார். தொலைச்சிருவேன். வாங்க. என்ன மேடம் நீங்க? என் போட்டோ அவங்க காட்டும் போது இது அவன் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. போடா முட்டாள். நீ பார்த்த வேலையில கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிருக்கும். என் ஹார்ட் பீட் அதிகமாயிடுச்சு தெரியுமா? தயவு செஞ்சு இனிமே இந்த பக்கம் வந்துராத. போ இங்க இருந்து. நீ இங்க மட்டும் இருந்துராதனே, கிளம்பு. அண்ணே, அப்புறம் முக்கியமான விஷயம். என்னம்மா? வெற்றி பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படியாச்சும் அங்க போய் டிலீட் பண்ணிடு. சரி மீனா, நீ பத்திரமா இரு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி மீனா. அந்த வெற்றிய எப்படியாவது கேஸ் கொடுக்க விடாம பண்ணணுமே. அவன் போன்ல அண்ணனோட போட்டோ இருந்தாலும் பிரச்சனை, அதையும் தூக்கணும். என்ன பண்ணலாம்? அண்ணி சொல்லுங்க நீ. வெற்றி, எங்க இருக்கீங்க? அதான் கடையில், இந்த ஜூஸ் கடை. அந்த இவன் அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு. அவன் அந்த வீடியோலாம் அந்த சிசிடிவி கேமரா எடுத்தாச்சு. யார் வெற்றி? யாரா? அதான் இந்த இவன்
அந்த அரிசி மூட்டை தடியன் பாப்பாவை கடத்தினானே அதாங்க நான் ரோட்டில் கூட துரத்துனேன். கண்டுபிடிச்சிட்டோம். அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்கள் கழுத்தில் கத்தி வச்சானே, ஆஸ்பத்திரியில் மருந்து மேட்ரியும் அவன் தான் பண்ணியிருக்கிறான், கடத்தின மேட்ரியும் அவன் தான் பண்ணியிருக்கான். ரெண்டும் ஒரே ஆள் தான். சொல்லுங்க மேடம். நான் மீனாட்சி பேசுறேன். தெரியும் மேடம், நம்பர் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏய், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்? நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ற? நீங்க ஏதாவது வேலை கொடுப்பீங்கன்னு தான் சேவ் பண்ணியிருந்தேன். வேலை இருக்கா மேடம்? ஆமா, வேலை இருக்கு. 2 பேரை தூக்கணும். பண்ணிடலாம் மேடம். போன முறை உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன், ஆனா உன் ஆளுங்க சொதப்பிட்டானுங்க. அது இல்ல மேடம். இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாது. நீயே களத்துல இறங்க. சரிங்க மேடம். பண்ணிடலாம் மேடம். ஆளு யாரு, எங்க இருக்கான்? ஸ்பாட்டிங்க மேடம். நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். அந்த ரோட்ல கார் போயிட்டு இருக்கு. கார்ல 2 பேர் இருக்காங்க. கார் நம்பரை நான் உனக்கு அனுப்புறேன். காரோட அடிச்சு தூக்கணும். சரிங்க மேடம். 2 பேர்ல ஒருத்தர் கூட பழக்க கூடாது. பண்ணிடலாம். வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. நீங்க லொகேஷன் சென்ட் பண்ணுங்க மேடம். சரி. சரிங்க மேடம். எங்க தலைவா? போகும்போதே எங்க போறேன்னு கேட்டா போகிற காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. விளங்காத ஒரு காரியத்தை தான் பண்ண போறோம். அப்புறம் கேட்கலாம், பலி கொடுக்க போறோம். போடா வண்டியில. உங்களுக்கு மாமாவுக்கு நானும் என் குடும்பமும் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஓ, அப்போ வந்து நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் கிடையாது. அது எப்படிங்க? அது வந்து உங்கள் குடும்பம் வேற, நான் வேற. நான் இப்போ வெளியே அதுதான் உங்கள் மனசில் இருந்திருக்கு. இப்போ அது வார்த்தை வெளியே. இல்ல சாரி அப்புறம் எப்படிங்க நீங்கள் இப்படி பேசினா அப்புறம் என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சாரி. அப்போ நம்ம குடும்பம் தானே, அவன் ஏன் பாட்டி தானே. அப்போனா அப்போ நம்ம யார் பண்ணுவா? நீங்கள் நாங்கள் தேங்க்ஸ் கிங்ஸ்லாம் சொல்லிட்டு பாட்டி நல்லா ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு அதுதாங்க சந்தோஷம். அவங்க சூப்பர் ஆளுங்க, பயங்கரமாக கலாய்க்கும் பாட்டி. பழைய ஃபார்முக்கு பாட்டி வந்துட்டாங்களே, அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதாங்க இப்போ முக்கியம். கண்டிப்பா. ம்